அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதீபா. விஎஸ் ஃபியூச்சர் பாயிண்ட்ல பெண்களுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு காணொளி இது. மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து அகாடமி துவங்குற மாதிரி இருக்கு. அதுல இருந்து என்னன்னா பெண்களுக்கு அந்த ஒரு 2 மாசம் மட்டும் சாயந்தர நேரமா டைம் ஒதுக்குறேன். எதனால அப்படின்னா, இந்த கோடை விடுமுறை நேரத்துல குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கேன். அது இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போறோம். அந்த சம்மர் கேம்ப் டயத்துல பெண்களால காலையில வந்தாங்கன்னா 2யும் ஈக்குவலா பண்ணோம்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பெண்களுக்கு அப்படின்றதுனால, இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 2 1/2 மாசம் மட்டும் சாயந்திர நேரமா பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 5 டூ 7 இல்ல ஏன்னா அவங்களுக்கு சாயந்தரம் வீட்ல ஒரு காஃபி போடுறது, டிஃபன் பண்ற வேலைகள் இருக்கும். அது முடிச்சுட்டு நீங்க வந்தா, அடுத்து நைட் நீங்க சாப்பாடு ரெடி பண்ற டயத்துக்குள்ள நீங்க முடிச்சுட்டு போற மாரி. 1 ஹவர் அல்ல 2 ஹார்ஸ் உங்களோட விருப்பம் தான். நான் பெண்களுக்கு மினிமம் பட்ஜெட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப கண்டிப்பா எல்லா பெண்களுமே மந்த்லி ஒன்ஸ் சாரீஸ் அந்த மாரிலாம் எடுக்க தான் செய்றாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட்ல நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி 1 1/2 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்க நம்ம இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்னலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, நான் உங்களுக்கு எக்ஸர்சைஸஸ் உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகள்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அதுல ஆர்வம் உண்டு. ஒரு சர்டிஃபைடு உடற்பயிற்சி ஆசிரியர்ன்னு நான் கிடையாது. ஆனா நான் செய்துட்டுருக்கேன். நிரந்தரமா செஞ்சுட்டுருக்கேன். டெய்லி செஞ்சுட்டுருக்கேன். ஜஸ்ட் என்னை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு தெரிந்த பயிற்சிகள், அந்த பயிற்சிகள இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சிகளும் இருக்கும். வீட்ல அதுக்கான டைம் இல்லாம இருக்கும். எப்ப செய்றது? ஏதாவது ஒரு வேல, அது இதுன்னு நம்ம அத செய்ய மாட்டோம். வீட்ல இருந்தா நம்ம செய்ய மாட்டோம். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை கழிச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 டேஸ் பண்ணுவோம். அப்புறம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருவோம். இந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு ஒரு இடத்துல பணம் கட்டிட்டு, ஆட்டோமேட்டிக்கா நீங்களா என் ஹெல்த் முக்கியம் அப்படின்னு நெனச்சு செய்ற மாரியான ஒரு இடமா இது இருக்கும். அப்ப நீங்க வர நேரம் கொஞ்சம் எம்ப்டி ஸ்டொமக்கா வரும்போது, அத பத்திலாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நம்ம எக்ஸர்சைஸஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் உங்களுக்கான தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்கும். நீங்க ஸ்கூல்ல இருந்து நல்லா டான்ஸ் பண்ணியிருப்பீங்க, விளையாண்டுருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாம ஆகியிருக்கலாம். இல்லன்னா நம்மளுக்குன்னு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருக்கலாம். அது எல்லாமே ஒரு விதத்துல பயிற்சிகள் தான். நானும் அந்த மாதிரி உங்களுடைய இனம் தான் நானும். அப்போ நான் அதுக்காக ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறேன். அந்த மாரி பெண்கள் வர்ற டயத்துல இங்க நம்ம இடத்துல ஆண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சது, நீங்க ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்டின்னா, அதற்கான தேவையான என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அத நான் ரெடி பண்றேன். ஒரு ஃப்ளோர் ரெடி பண்ணி குடுக்குறோம். நம்ம எல்லாருமே டான்ஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் கத்துக் குடுக்கலாம். எனக்கு கத்துக் குடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். அது மாதிரி அ ரிலாக்சேஷன் பாயிண்ட். ஒருத்தருக்கு அ இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே கவலைகளோட தான் இருக்கோம். அந்த கவலைகள எங்க சொல்றதுன்னு தெரியாது. சொன்னா அது வெளியில பரவிரும். இந்த மாதிரியான நெறைய பயங்களோடயே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுலருந்து விடுபடுறதுக்கான வழிகள். இப்போ நான் நெறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில. அப்ப நான் எப்படி அதுல இருந்துலாம் விடுபட்டு வந்தேன். அப்ப உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். உங்க லைஃப்ல அந்த மாரி நடந்தது இன்னொருத்தங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்படி எதுலயுமே கட்டுன்ட்டு ஒரே இடத்துல தேங்கி நிற்காம, ஒரு ரன்னிங் வாட்டர் மாரி சுத்தம் பண்ணிட்டே போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம லைஃப். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியும் இதுல இருக்கு. ரிலாக்சேஷன் பாயிண்ட். இதை தவிர்த்து இன்டோர் கேம்ஸ். நம்ம விளையாடணும்னு நினைச்ச இன்டோர் கேம்ஸ். நம்ம கூட யாரும் விளையாட மாட்டாங்க. அப்ப நம்ம விளையாடுறதுக்குன்னு டீம்ஸ் உருவாக்கலாம். பேட்மிண்டன், ஷட்டில், டென்னிகாய்ட், ஃப்ரிஸ்பி இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிந்த விளையாட்டுகள். இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர். ஆனா அதுக்கப்புறம் நான் விளையாடல. ஆனா இப்ப நான் அப்பப்போ பசங்களோட விளையாட வைக்கிறோம். ஆனா இங்க நம்ம ஒரு டீம் உருவாக்கலாம். ஏன்னா இடம் இருக்கு. நம்மளுக்குள்ள நம்ம விளையாண்டுக்கலாம். நீங்க அதுக்காக மொத்தமாவே இது எல்லா விஷயத்துக்கும் சேர்த்தே நீங்க ஒரே அமௌண்ட் தான் பே பண்ண போறீங்க. அப்ப நம்ம விளையாடணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள நம்ம விளையாடலாம். அதை தவிர்த்து அது ஒரு எக்ஸர்சைஸாவும் ஆகும். உடல் மெலிகிறதுக்காகவும் அது யூஸ் ஆகும். புத்துணர்ச்சியும் கிடைக்கும். போனோமா, விளையாண்டுட்டு போறோமா, நல்லா மைண்ட் ஃப்ரீ ஆகி தூங்கி எந்திரிக்கிறோமா, அந்த மாதிரியான ஒரு ரிலாக்சேஷன் பாயிண்டாவும் அது அமையும். இந்த மாரி விஷயங்கள் தான் பெண்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய மட்டும் மார்ச் 20க்குள்ள எல்லாம் ரெடி ஆகிரும். அப்படி இல்லைனாலும் நீங்க வர ஆரம்பிக்கலாம். என்கிட்ட என்குயரி பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க ரேட் பத்தி கேட்கிறதோ எதுனாலும் என்கிட்ட பேசலாம். என்னோட ஃபோன் நம்பர் நான் லிங்க்ல குடுக்குறேன். பேசுங்க.
என்னென்ன தேவையோ, வேற என்ன பண்ணலாம்னு எனக்கு ஐடியாஸ் குடுங்க. பெண்களுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா பெண்களுக்காக தான் நூலகத்திலே மெயினா நேத்து கூட ஒருத்தங்க பாலகுமாரன் நாவல்லாம் இருக்கா? அப்படின்னு கேட்டாங்க. பாலகுமாரன் இருக்காரு, ஜெயகாந்தன் இருக்காரு, ஜெயமோகன் இருக்காரு. எல்லாருமே இங்க இருக்காங்க. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபைடா புக்ஸ் வேணும். இல்ல படிக்க கஷ்டப்படுற குழந்தைங்கட்ட புக் வாங்க முடியல. இந்த புக் நான் வந்து படிக்கணும். இல்ல குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு புக்ஸ் வாங்கி குடுங்க. இந்த மாரி யார் இருந்தீங்கனாலும் எங்களுக்கு வந்து லைப்ரரில எழுதி குடுங்க. நான் அந்த புக்ஸ வாங்கி வைக்கிறேன். நீங்க எடுத்து படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க. எது வேணும்னாலும், என்ன புக் வேணும்னாலும் நீங்க வந்து லெட்ஜர்ல குறிச்சுக்கலாம். குறிச்சுட்டு நம்ம அதுக்கான முயற்சி எடுப்போம். ஏன்னா வாசிப்பு பயிற்சிங்கிறது நம்மள எல்லா கவலைகளிலிருந்தும் மீட்டு எடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மினிமம் பட்ஜெட் மேக்ஸிமம் பெனிஃபிட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் மெயினா அதுக்காக தான் இந்த அகாடமிய வந்து 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல மட்டும் தான் ஆண்கள், பெண்கள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் டியூஷனுக்கு பிளான் பண்றேன். மத்தபடி 13 வயசுக்கு மேலனா பெண் குழந்தைகளும், பெண்கள் இவங்க மட்டும் தான். ஆண்கள் லைப்ரரிக்கு வரணும் அப்படின்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான் சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேல அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்குறேன். இந்த மாரி விஷயங்களுக்குலாம் நான் ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒரு ஆட் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பயனடைங்க எல்லாரும். இத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போணும்னு என்னுடைய விருப்பம். அதற்கு எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும்னு நம்புறேன். மிக்க நன்றி.